எல்லாம் அல்ல பரம்பொருடைய கருணையை நினைந்து இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றோம். தசரத குமாரனாக தோன்றிய ஸ்ரீமன் நாராயணன் சீதா பிராட்டியாரை மணம் செய்து கொண்டு பட்டாபிஷேகம் என்று தசரத மகா சக்கரவர்த்தியினாலே அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கைகேயினுடைய அரண்மனைக்கு தயரதர் செல்லுகிற காலத்தில் அவள் தன்னுடைய பழைய 2 வரங்களினால் ராமன் காடேக வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்ற வரத்தை பெற இந்த செய்தியை ராமனுக்கு யார் சொல்வது என்று துடிக்கிற போது பிள்ளையை கொணர்க என்று கைகேயி கட்டளையிடுகிறாள் என்பது வரையில் நேற்று நாம் சிந்தனை செய்தோம். பிள்ளையை கொணர்க என்று அவள் கட்டளையிடுகிற போது எல்லோரும் நினைத்தார்களாம், மிகுந்த அன்பு உடையவள் கைகேயி, ராமனை வளர்த்து ஆளாக்கியவள் அவள், ஆகையினாலே அவள் பிள்ளையிடத்திலே அன்பு பாராட்டி ஏதோ சொல்ல விரும்புகின்றாள் என்பதாகத்தான் பல பேர் எண்ணுகிறார்கள். தாய் கையில் வளர்ந்திலன், வளர்ந்தது தவத்தால் கேகையன் மடந்தை கிளறு ஞாலம், இன்றைக்கு உலகத்தை இவன் பெறப்போகிறான் என்று ஈகையில் உவந்தனள். அவள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அதனால் அவள் மகிழ்ச்சியை தெரிவிக்க அழைக்கிறாள் என்றுதான் உலகத்திலே எல்லோரும் எண்ணுகிறார்கள். அப்போது கைகேயி முன்பாக ராமபெருமான் வந்து நின்றாராம். வந்து நின்று வணங்குவது எப்படி இருக்கிறது என்று எழுதுகிறான் கம்பன். தாய் என நினைவான் முன்னே, தாய் என்று எண்ணிக்கொண்டு வந்து இவன் வணங்குகின்ற போது தாய் என நினைவான் முன்னே கூற்று என தமிழ் வந்தாள். யமன் போல வந்து எதிரிலே நின்றாள். விழுந்து வணங்கி எழுந்து வாய் புதைத்து நிற்கின்றான். அந்தியில் தன்னுடைய தாயை கண்டுவிட்ட அந்த கன்று பசு போல அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. மாலை நேரத்தில் புல்வெளியில் மேய்ந்து விட்டு திரும்பி வருகின்ற தாய்ப்பசுவை பார்க்கிற போது கன்று பசுவுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே, அளவில்லாத ஆனந்தம். காரணம், ஒன்று, நெடுநேரம் தாயை பிரிந்திருந்து மீண்டும் மாலையிலே சந்திக்கிறது அந்த கன்று. அது மட்டுமல்ல, அது புல் மேய்ந்து விட்டு வருகிற போது மடி நிறைய பாலோடு வருவதாலே பால் அருந்த போகிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு பார்க்கிறது அந்த கன்று பசு. அதுபோல் தனக்கு தர வேண்டியவற்றை தரப்போகிறாள் கைகேயி என்ற ஆனந்தத்தினாலே அவளை பார்க்கிற போது அந்தி வந்து அடைந்த ஆண் அந்த அந்தி மாலை நேரத்திலே தன்னுடைய தாயை கண்டுவிட்ட கன்று பசுவை போல் உள்ள மகிழ்ச்சி அடைந்தார். அவள் மெல்லத் தொடங்குகின்றாள். உனக்கு அரசர் ஒரு செய்தியினை சொல்ல சொன்னார். வால்மீகத்திலே தசரத மகா சக்கரவர்த்தியும் கைகேயும் நடுவிலே ராமனும் நிற்பது போல காவியத்தினுடைய அமைப்பை கொண்டு போகிறார் ஆதிகவி. தசரதரை பார்த்து அவருக்கு உடல் நலம் ஏதோ குன்றிவிட்டதோ என்று பயப்படுகிறாராம் ராமன். முகம் வெளுத்து போய் கண்கள் கருத்து போய் கிடக்கிற காட்சியினை கண்டு என்னாயிற்று என்னாயிற்று என்று பதற, அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை, ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதற்கு தயங்குகின்றார் என்று அவள் பகிரங்கமாக பேசுவதாக அமைக்கிறார் ஆதிகவி. ஆனால் கம்பனோ நாசுக்காக இந்த காட்சியில் தசரதனை உள்ளேயே விடவில்லை. ஏனென்றால் தசரதன் என்கிற அந்த பாத்திரம் இருக்கிறதே, தசரதனுடைய உள்ளம் அந்த இடத்தில் எப்படி வெளிப்படுத்தினாலும் அது நியாயமாக இருக்க முடியாது. ஆகையால் கம்பன் தன்னுடைய காவியத்தில் தசரதனையும் ராமனையும் சந்திக்க விடவே இல்லை. அந்த ராமன் வருகிற போதே வழியிலே மரித்துக் கொண்டு இருக்கிறாள். தாய் என நினைவான் முன்னே கூற்று என தமிழ் வந்தாள். உள் ரூம்ல அரசர் இருக்கிறார்னா முன் ரூமுக்கு வந்து நின்று விட்டாள் இந்த கைகை. இவன் வணங்கினான். வணங்கிய உடனே பேசுகிறாள். உன்னிடத்திலே அரசர் ஒரு செய்தியினை சொல்ல சொன்னார். சொல்லுங்கள் தாயே. தாயும் தந்தையும் நீரே, எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் எல்லாமாகவும் இருக்கின்றவர் நீர். தலை நின்றேன் பணிமின் என்றான். என்ன என்று சொல்லுங்கள், இப்போதே கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெங் காலம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள, ஆழிசூழ் உலகம் கடலாலே சூழப்பட்டிருக்கிற இந்த உலகம் முழுமையும், அதாவது இந்த பத்திரம் எழுதுறவங்கெல்லாம் செக்கு பந்தி போட்டு எழுதுவாங்கல்ல, இதுக்கு முன்னால இன்ன இதுக்கு பின்னால இன்னன்னு, அது மாதிரி கைகேயி பத்திரம் தயார் பண்ணியிருக்கிறார். எப்படின்னா, ஆழிசூழ் உலகம் எல்லாம் கடலால் சூழப்பட்டிருக்கிற உலகம் முழுவதும். இதுக்கப்புறம் எல்லாம் என்ன சொல்லுவீங்க, வடக்கே இவருடைய இந்த பூமியும் தெற்கே இந்த ராஸ்தாவும் அந்த மேற்கே இந்த பூமியும் எழுதுற செக்குப்பந்தி எழுதுறதை விட்டுவிட்டா ஒரே வார்த்தை கடலால் சூழப்பட்டிருக்கிற உலகம் முழுவதும், ஒரே வார்த்தை எழுதி முடிச்சார். ஆழிசூழ் உலகம் எல்லாம். அதான் வாரியார் சுவாமி சொல்வார், ஏதோ இந்த அயோத்தியில இருந்து பரதன் அரசாழ்வதா இருந்தா ஒரு தனுஷ்கோடி கரையில ஓரமா உட்கார்ந்து புயல் வர இடத்துல குடிசை கிடிசை போட்டுக்கிட்டு ஆளலாமேனா. நத்திங் டூயிங். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள். அவனை தவிர வேற யாருக்கும் ஒரு இன்ச்சு கூட கொடுக்க மாட்டான். எல்லாம் பரதனுக்கு உரியது. எல்லாம் பரதனே ஆள. அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. பரதன் ஆள அல்ல, பரதனே ஆள ஏகாரம். அவனை தவிர வேற யாருக்கும் அந்த ரைட்டு கிடையாது. பரதன் ஆள அல்ல, பரதனே ஆள. கவிஞர்களுக்கு ஏகாரம் முக்கியம், ரசிகர்களுக்கு ஆகாரம் முக்கியம். பரதன் ஆளன்னு எழுதல, பரதனே ஆள.
நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங் காணும் நன்னி புண்ணிய துறைகளாள். இவன் பேசுற பேச்சுக்கே ஒரு அற்புதமான பேச்சு. அவன் பரதன் ஆளுவதற்கு மண்ணை கொடுத்து விட்டு இவன் ஆளுவதற்கு ஒண்ணு கொடுக்கிறாளா? என்ன கொடுக்குற? தாழிரும் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு. செய்ய முடியாத தவத்தை நீ ஒருவன் தான் செய்ய முடியும். பரதனால் அது முடியாது, அவன் பூமி ஆளட்டும். நீ செய்ய முடியாத தவத்தை செய்யலாமே. இந்த தாழ் இரும் சடைங்கிறதுக்கு என்ன பொருள்னா, தாழ்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய சடை ஒரு பொருள். இன்னொன்று, உலகத்தில் எல்லோரும் எதை பார்த்தால் தாழ்வார்கள் தெரியுமா? எல்லோரும் தாழக்கூடியது இந்த ஜடையை பார்த்தா. அந்த தாழிரும் சடைகள் தாங்கி அந்த யாரும் வணங்கக்கூடிய ஜடாமுடியை வைத்து தாழிரும் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு, தாங்க முடியாத பெரிய தவத்தை செய்து தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங் காணும் நன்னி புண்ணிய துறைகளாடி, புழுதி படிந்த கொடுமையான காட்டிலே போய் பூழிவெங் காணும் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இது 2-3 விஷயம் ரொம்ப அழகான விஷயம் இருக்கு. 7-2 ஆண்டுன்னா 7-2 ஆண்டுங்கிறது என்னன்னா, 14 வருஷம்னு சொன்னா நீளமா தெரியுமா? அதுக்காக கொஞ்சம் சுருக்கி சொன்னாளா 7-2 ஆண்டு. எப்பவுமே ரொம்ப நீளமா சொன்னா கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழந்தைகளே முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச உடனே இன்னைக்கு ஸ்கூல் உண்டு, நாளைக்கு ஸ்கூல் உண்டு, அடுத்த நாள் ஸ்கூல் உண்டு, அப்படி நீட்டிட்டே போகும். அதெல்லாம் இல்லை. ஒரு வாரம் ஆச்சுன்னா சாட்டர்டே சண்டே உனக்கு உடனே லீவ் வந்துடும். ஒரு வாரம் ஆச்சுன்னா அந்த ஒரு வாரம்ங்கிறது என்ன, அது சொல்லுகிற போது ஒரு மாதிரி சாமர்த்தியமா சொல்லி பழகணும். அது மாதிரி காட்டுக்கு போய் 14 வருஷம் இருந்தா நீளமா தெரியுமா? 7-2 ஆண்டு. 7-2 சீக்கிரமா வா, 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன். அடுத்த வார்த்தை கவனிங்க. இயம்பினன் அப்பான்னு சொல்லல. இது குடும்பத்திலே ஏற்பட்டு விட்ட ஒப்பந்தம் அல்ல, ஜீவோ அரசன் என்றாள். இது அரச ஆணை, மீறுவதற்கு உனக்கு வழி இல்லை. ஏன்னா அப்பா சொன்னார் சொன்னா அப்பாவா சொன்னார்னு இழுத்து பேசுவதற்கு இடம் இருக்கும். அரசன் சொன்னார், அரசனுடைய ஆணை. அரசன் என்றால் அரசன் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த பாடலுக்கு 2 பொருள் இருக்கு. ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூரமா பேசுற மாதிரி வரும், ரொம்ப கொடூரமா பேசுற மாதிரி வரும். இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா பேசுற மாதிரி வரும். இந்த கைகையை எப்படி புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மையிலே விளங்குகின்றாலோ அதுபோல அவருடைய செய்கைகளும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்? அவருடைய இயல்பே இன்னதுன்னு யாரும் புரிஞ்சுக்க முடியாது. நிஜமாவே கடைசி வரைக்கும் அவன் நல்லவளா கெட்டவளான்னு யாரும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நான் நேற்றே உரையை நிறைவு செய்கிற போது சொன்னேன், மனசார வஞ்சனை செய்யக்கூடிய ஒருத்தியா இருந்தா ராத்திரி படுத்த ஒண்ணு தூக்கம் வருமா? வந்தது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எப்படி தூங்க முடிஞ்சது? அவன் ரொம்ப இன்னசென்ட். தான் இவ்வளவு பெரிய கெடுதல் செய்கிறோங்கிறதே அவளுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா தூக்கம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா அந்த மனசுல கொஞ்சம் கூட கல்மிஷம் இல்லை. இருந்திருந்தா அப்படி தூக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவளுடைய பேச்சு முழுவதுமே 2 தன்மையிலும் அமையும்படியா கம்பன் அமைத்து காட்டுறா. என்ன தெரியுமா? ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிடும் சடைகள் தாங்கி என்று சொன்னது ராமா. இந்த உலகத்தை ஆளுவது எவனாலும் முடியும், ஆனால் தவம் செய்வது உன்னால் மட்டுமே முடியும். நீ வந்த நோக்கத்தை எண்ணிப்பார், அந்த தவத்தை செய்வதற்கு புறப்படு. அது மட்டுமல்ல, உன்னை 14 ஆண்டுகள் காட்டில் போய் இரு என்று சொல்வதற்கு என் வளர்த்த மனம் இடம் தரவில்லையப்பா. 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன். பூழிவெங் காலம் நன்னி புண்ணிய துறைகளாடி, அந்த கொடுமையான காட்டிலே போய் நீ புண்ணிய துறைகளில் ஆட வேண்டும் என்று அனுப்புகிறேனே ஒழிய உன்னை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அனுப்பவில்லை. இந்த பட்டாபிஷேகம் பெரிதல்ல, புண்ணிய நதிகளில் நீராடுகின்ற அந்த அபிஷேகம் பெரியது என்பதாலே புண்ணிய துறைகளில் ஆடி 7-2 ஆண்டில் வா என்று ஒரு நல்ல தாயாகவும் பேசுகிறார். இன்னொரு பக்கம் பாருங்க, என்னப்பா உனக்கு ராஜ்யத்துல பங்கு இருக்கு, காட்டுக்கு போ. பூழிவெங் காலம் நன்னி, புழுதி படிந்த கொடுமையான காட்டுக்கு போன்னு சொன்னாங்க. நீங்க ஒரே காடுதான். இந்த காட்டை கைகையை பார்க்கிற போது புழுதி படிந்த வெம்மையான காணமா தெரியுது. காணம் வெங்கானம், பூழி வெங்கானம், புழுதி படிந்த வெம்மையான காணம். இந்த காட்டுக்கு போறேன்னு ரிப்ளை பண்ணுகிறார் சுவாமி. என்ன சொன்னார் அவர் பேசுகிற போது? காட்டுக்கு போகிறேன்னு தான் சொன்னார். மின்னொளிர் காணும் என்றே போகின்றேன், விடையும் கொண்டேன். மின்னொளிர் காணும் என்றே போகின்றேன், மின்னுகின்ற ஒளி பொருந்திய காட்டுக்கு போகிறேன். அவன் சொன்னா புழுதி படிந்த கொடுமையான காட்டுக்கு போனார். சுவாமி பதில், மின்னுகின்ற ஒளி பொருந்திய காட்டுக்கு போகிறேன். என்ன அர்த்தம்? காடு ஒண்ணுதான், பார்க்கிறவன் பார்வைக்கு ஏற்றாற் போலதான வேறுபாடு தெரியுது. அவள் மனசுல புழுதியும் வெம்மையும் இருப்பதாலே காடு வெம்மையா தெரியுது, புழுதியா தெரியுது. இவர் மனசுல ஒளியும் மகிழ்ச்சியும் இருப்பதாலே காடு மின்னுவதாக ஒளிவதாக தெரிகிறது. இந்த உலகத்துக்கு ஏன் பார்னு பேர் தெரியுமா? பார்க்கப்படுவது போல் தெரிவதாலேயே இது பார்னு. பார்க்கப்பட்டு நம்ம எப்படி பார்க்கிறோமோ அது மாதிரியே உலகம் தெரியுது. நல்லவனா பார்த்தா எல்லாம் நல்லவன், கெட்டவனா பார்த்தா எல்லாரும் கெட்டவன், இன்பம்னு பார்த்தா எல்லாமே இன்பம், துன்பம்னு பார்த்தா எல்லாமே துன்பம். பார்க்கப்படுவது போலவே உலகம் தெரிவதால் தான் அதற்கு பார் என்று பேர். நம்முடைய காஞ்சி பரமாச்சாரியர் ஒரு பேச்சுல சொன்னார், லோக்னு ஒரு பேர் இருக்கு. அது ஏன் தெரியுமா? ஆஸ் யூ லுக்,
நீ எப்படி பார்க்கறியோ அது மாதிரியே இது தெரியுது. லுக்கில் இருந்து லோகுங்கிற வார்த்தை வந்திருக்கலாம். அவர் எப்படி பார்க்கிறோமோ அப்படியே அந்த உலகம் தெரியுது. வேற எப்படி தெரியுது? இந்த உலகத்தினுடைய அபிப்பிராயங்கள் எல்லாமே நம்முடைய அபிப்பிராயங்கள் தான். இப்ப நாம் என்ன சொல்லணும், பையனை கண்டிக்கிற போது ஊரே உன்னை பார்த்து சிரிக்குது. சார் ஊர்ல எல்லாருக்கும் இதான் வேலையா? இந்த உலகத்துல எத்தனை ஆயிரம் கோடி பேர் இருக்கிறா, ஊரே உன்னை பார்த்து சிரிக்குதுங்கிறோம். நாம் என்ன சொல்றோம், நாம் இந்த பிள்ளையை பார்த்து சிரிக்கிறோம் என்பதை ஊரே உன்னை பார்த்து சிரிக்குதுன்னு தான் சொல்லுவோம். நம்முடைய அபிப்பிராயங்களை உலகத்தின் மீது ஏற்றி சொல்வோம். எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் இந்த உலகம் நம்முடைய கண்களுக்கு தெரிய முடியும். இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? இவளுக்கு எப்படி தெரிகிறது உலகம் கொடுமையா தெரிகிறது, காடு கொடுமையா தெரிகிறது, இவருடைய பார்வை எப்படி? பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு அழகான உதாரணம் சொல்றார். நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அதை பொறுத்து தான் லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்ல. ஒரு 2 வாளி இந்த கிணத்துல தண்ணீர் வைக்கிற போது பல இடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வாளி கீழே போயிட்டே இருக்கும், அப்போ ஒரு வாளி தண்ணீரோட மேல வந்துகிட்டே இருக்கும். ஒரு வாளி கீழே போற போது ஒரு வாளி மேல வரும், அப்புறம் மறுபடியும் இந்த வாளி கீழே போற போது இந்த வாளி தண்ணீரோட மேல வரும். அந்த இருவாளியை பயன்படுத்தினானா ஒருத்தர், இருவாளியை பயன்படுத்தினவன் யாருன்னா அறிவாளின்னா. ஒரு வாளியை வச்சு தண்ணீர் வைக்க லேட் ஆகுமே, இருவாளியை பயன்படுத்தினானா ஒரு அறிவாளி. அப்போ ஒரு வாளி கீழே இருந்து தண்ணீரோட வந்தது பாருங்க, அது நெஞ்சில அடிச்சுக்கிட்டு சொல்லிச்சான் காலியா போற வாளியை பார்த்து, பாரு 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 பாரு, இது மாதிரி தண்ணீர்லாம் நிரம்பி நான் கஷ்டப்பட்டு மேல வர, இந்த பழா போன மனுஷன் என்னை கொட்டி காலி ஆக்கி மறுபடியும் கீழே அனுப்ப போறார், பழா போன மனுஷன். இந்த காலியா வர வாளி சொல்லிச்சான், இப்படியும் யோசிக்கலாம், காலியா இருந்த என்ன உள்ள விட்டு தண்ணீரை நிரப்பி உலகத்துக்கே பயன்படும்படியா இந்த மனுஷன் மாற்றி இருக்கிறான், மகாத்மா இந்த மனுஷன், இப்படி நினைக்கலாமா இல்லையா? ரெண்டும் ஒரே விஷயம்தான். தான் ஏதோ இந்த உலகத்தில் துன்பப்படுத்தப்படுவதை போல் ஒரு வாளி சொல்லுகிறது, தான் இந்த உலகத்துக்கு பயன்படுத்தப்படுவதை போல் இன்னொரு வாளி சொல்லுகிறது. எனவே அபிப்பிராயங்கள் அவரவருடைய மனப்பக்குவத்தை பொறுத்ததுன்னர். வாழ்க்கையை இப்படித்தான், அவனவன் பார்க்கிற பார்வையை பொறுத்ததான் வாழ்க்கை. ஒரே காடு, கைகேயி பார்க்கிறாள், புழுதி படிந்த கொடுமையான காட்டுக்கு போனார். ராமன் சொன்னார், தாயே மின்னுகின்ற ஒளி பொருந்திய காட்டுக்கு என்னை போகச் சொல்லுகிறாய், நான் போகிறேன். மன்னவன் பணி என்றாயில்னும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, என்னிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன், மின்னொளிர் காணும் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அம்மா நீ என்ன சொன்ன? ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாய். நான் சொல்றேன், மன்னவன் பணி என்றாய் இன்னும் பணி மறுப்பனோ. அம்மா இது தந்தையினுடைய பணியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, அரசனுடைய ஆணையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. நீ இந்த உத்தரவை சொன்னாலும் நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனும். இந்த தமிழ் படித்தவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் விளையாடுவாங்க. அவங்க என்ன சொல்வாங்க, ராமன் மனதால யோசித்தாரா, மன்னவன் பணி அன்று எவ்வளவு சிரமப்பட்டு என்ன எங்க அப்பா பெற்றார் தெரியுமா? புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி ரிஷியசங்கரை வரவழைச்சு செய்ய முடியாத அத்தனை பெரிய யாகத்தை நடத்தி தவம் இருந்து இந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்த என்னுடைய அப்பா என்ன போய் காட்டுக்கு போன்னு சொல்லுவார்னு நீ சொல்ற, நான் நம்ப சொல்றியா? இல்ல, எங்க அப்பா என்ன காட்டுக்கு போன்னு சொல்லியிருக்க மாட்டார், நீயோதான் இதை சொல்ற, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே பின்பற்றுகிறேன். மன்னவன் பணி அன்று ஆகில்னும் பணி மறுப்பனோ என்று ராமன் மறுத்து பேசுவது போல இதற்கு ஒரு சமத்காரமான பொருள் சொல்வார்கள். ஆனா இது பேசுகிறவருடைய புலமை சாமர்த்தியத்தை காட்டுமே ஒழிய ராமனுடைய பண்பாட்டை காட்டாதுன்னா. ஏன் ராமனுடைய பண்பாட்டை காட்டாது? இப்படி சொல்லி கூட கைகேயை குத்தி காட்ட விரும்புறதா கம்பன் நினைக்கல. ஏன் தெரியுமா? மன்னவன் பணி என்றாயில், அம்மா இது அப்பாவே சொல்ல வேண்டாம், ராஜாவே சொல்ல வேண்டாம், நீ சொன்னா போதாதான்னு எல்லையற்ற பெருந்தன்மையோடு ராமன் பேசுவதாக அந்த காவியத்தை அமைத்துக் கொண்டு போகிறார். அதுல போய் நாம சமத்காரமா மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனோன்னா புலமை சாமர்த்தியத்தை காட்டுமே ஒழிய ராமனுடைய மனோபாவத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, என் பின்னாலே இருக்கிற வரதன் பெற்ற செல்வம் நான் பெற்றதை போல. எத்தனை பேருக்கு அந்த பண்பாடு வரும்? அவனுக்கு கிடைத்த ஆட்சி எனக்கு கிடைத்ததை போல, அவனுக்கு கிடைத்த மகுடம் எனக்கு கிடைத்ததை போல, அவனுக்கு கிடைத்த பெருமை எனக்கு கிடைத்ததை போல. இந்த நினைப்பு எல்லாருக்கும் வரும் சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவார் அவருக்கு கிடைத்தது எனக்கு கிடைத்ததை போல. எப்ப தெரியுமோ? கையால் ஆகாத போது, அதாவது தனக்கு நிச்சயமா கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அனாவசிய பிரச்சனை வேண்டாங்கிற போது அவருக்கு கிடைச்சா எனக்கு கிடைச்சாப்புல உப்பு சப்பு இல்லாம அறிக்கை விடுறான்னு அர்த்தம். அவனால பெற முடியலன்னு அர்த்தம். அப்படி அல்ல, ராமனால் பெற முடியும். அவனை விட மேம்பாடான வலிமையுடையவன். அவன் சொல்றான், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ.
இதுக்குள்ள ஒரு அருமையான பொருள் இருக்கு. அது ஒண்ணு ரொம்ப சிறப்பான பொருள். என்னன்னா, அம்மா, என் தம்பி பரதனுக்கு கிடைத்த அரசாட்சி எனக்கு கிடைத்ததை போல ஒரு பொருள். இன்னொன்னு என்னன்னா, தாயே, நீ இவ்வளவு காலமாகி பரதனை உள்ளூர புரிந்து கொள்ளவில்லையே. என்னிடத்துல இருக்கிற அரசாட்சியை பறித்து தம்பி பரதனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறியே. என் தம்பி பரதன் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுவான்னு நினைக்கிறியா? இல்ல, சத்தியமா என் தம்பி இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டா. பின்ன என்ன அர்த்தம் தெரியுமா? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது. நீ எனக்கு எந்த ஜடாமுடியும் மரமுடியும் செல்வமாக தருகிறாயோ அதையே பரதனும் பெறப்போகிறான். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது. நான் எதை பெற்றேனோ அதைத்தான் பரதனும் பெறுவானே ஒழிய அவன் இந்த அரசாட்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பரதனுடைய உணர்வை தெரிந்து ராமன் பேசுவதாக இந்த வரிக்கு ஒரு பொருள் சொல்லலாம். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ, என் இதன் உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன். மின்னொளிர் காணும் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அம்மா, இப்பவே போறேன், இம்மீடியட்டா போறேன். ஏன் நாளைக்கு இந்த வழக்குக்கு வாய்தா வாங்குறாப்புல டிலே பண்ண, ஓஹோ வாய்தா வாங்குறாப்புல வாங்கி மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் போய் நம்மளை அடிச்சாலும் அடிச்சுடுவானே இல்லையா? அது மாதிரி என்ன கைகை நினைக்க வேண்டாம், சந்தேகப்படாதே. இருந்தே நான் ஏதோ கலாட்டா பண்ண போறேன்னு நினைக்காதே, இப்பவே போறேன். அந்த ராமன் முகம் எப்படி இருந்ததுன்னு கப்பல் ஒரு வார்த்தை போட்டான், ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்டு. அப்பொழுது அழுந்த செந்தாமரை தன்னை ஒத்தது அவன் திருமுகம் தான். அப்போது அலர்ந்த செந்தாமரை, அப்போது பூத்த செந்தாமரை எப்படி இருக்குமோ அதுபோல் முகத்திலே தாமரை பூனுடைய மலர்ச்சியோடு பெருமான் போய் வருகிறேன் என்று விடை சொன்னான். ஆட்சி உனக்கு இல்லைன்னு சொல்லுகிற போது தாமரை பூ போல இருக்க முடியுமான்னு கேட்டான். ஆட்சி உனக்கு இல்லை என்று சொல்லுகிற போது முகம் மலரும்படியாக ராமன் வாழ்ந்து காட்டியதுதான் இந்த இதிகாசத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜீவன். இல்லைன்னு சொன்னாலும் மனத்திலே இருக்கிற உறுதி, என் பின்னவன் பெற்றது அடியனின் பெற்றது என்று அப்பொழுது அந்த இடத்தை விட்டே புறப்பட்டு போகிறார். நேரா தாயாரை சென்று சந்திப்பதற்காக போகிறார். ராமன் வருவான்னு காத்துக் கொண்டிருக்கிறாள் கோசலை. எப்படி வருகிறானா? குழைக்கின்ற கவரி இன்றி கொற்ற வெண் குடையும் இன்றி. அவனுக்கு கவரி இல்லை, வெண்கொற்ற கொடை இல்லை. அவனுக்கு மேலே இருக்க வேண்டிய அந்த வெண்கொற்ற கொடையும் இல்லை, அவனுக்கு கவரி வீசுவதற்குரியவர்கள் கவரியும் வீசல. குழைக்கின்ற கவரி இன்றி கொற்ற வெண் குடையும் இன்றி. ஒண்ணு முன்னாடி போகுது, என்ன செக்யூரிட்டி காரா போகுது? இல்ல, என்ன போகுதுன்னா முன்னாடி ஒன்று போகிறது. என்ன போகிறது? இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. விதி முன்னால் போகிறது, தர்மம் அழுது கொண்டு பின்னால் போகிறதா? ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று தர்மம் பின்னாலே போகிறதுன்னா. இப்பதான் நாம யோசிப்போம், பகவானுக்கு விதி உண்டான அவதாரம் வேறு, இறைவன் வேறு. இறைவன் அவதாரமாக வருகிற போது உங்களையும் என்னையும் போல எல்லைகளுக்குள்ளே தன்னை குறுக்கிக் கொள்கிறார். நான் ஒரு முறை பேசி அது ஒளிப்பதிவு கூட செய்தான். அதாவது விதினா என்னன்னு, எல்லையின்மை, எல்லைக்குள் அகப்படுவதுதான் விதியே. விதிங்கிறதுக்கு டெபினிஷனே அதுதான். எல்லையின்மை, எல்லைக்கு உட்படுவதுதான் விதினே பேரு. அந்த எல்லைக்கு உட்படுகிற போது எல்லாருக்கும் என்ன நிபந்தனையோ அது தனக்கும் உண்டு. அது மாதிரி பெருமானும் தனக்கு விதியை வகுத்துக் கொள்கிறார். இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்தாள் முன். இவன் எப்படி இருக்கிறாளா? புள்ள வருவான்னு நினைக்கலையா? இதான் கம்பன். வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்தாள். வரும் வரும் ரெண்டு தடவை போட்டோம். புதுசா ஒரு ஸ்கூல்ல அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு, ஒரு அழகான கலர்ல அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு, அந்த குழந்தைக்கு தலையை பின்னி விட்டு, ஒரு ரோஜா பூ குத்தி விட்டு, அந்த குழந்தை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி விட்டு, அதுக்கு இல்லாத முடிய இருக்கிறதா எடுத்து அதுக்கு ஒரு ஹேர் பின்ன வேற குத்தி விட்டு, அதுல ஒரு ரோஜா பூ குத்தி விட்டு, ரோஜா பூ மாதிரி அந்த மூஞ்சிக்கு மத்தியில பெருசா ஒரு ரோஜா பூவை தலைக்கு மேல வச்சு விட்டு, அது கழுத்துக்கு ஒரு டையை வேற கட்டி விட்டு, ஒரு ஷூவை வேற போட்டு, அது எல்லாம் பண்ணி அந்த ஸ்கூல் பஸ்ல ஏற்றி அனுப்பிச்சுட்டு, குழந்தை வரப்போகுது சாயங்காலம் 4 மணிக்கு. வந்த உடனே கேட்கும், என்ன டிஃபன் பண்ணி வச்சிருக்கிறேன்னு கேட்கும். திங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குமேனு இந்த தாய் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிற போது, இந்த புள்ள வந்துடும், இந்த புள்ள வந்துடும் நினைக்கிற போது, ஆம்புலன்ஸ் வேன்ல குழந்தை இறக்கிட்டு வந்தா தாய்க்கு எப்படி இருக்குமோ அதுதான் உணர்வும்.